வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று 218வது கவிதை காஷ்மீர் நாடகத்தின் இறுதி கவிதை. என்ன விளையும் பின்னே இயற்கையாக எண்ணத்தால் எண்ணி என்ன முடிவு தோன்றும். மன்னனது செய்கையும் பின் விளைவும் கண்டு மக்களெல்லாம் மனம் புழுங்கி வீறு கொள்வார். பின்னர் அவன் முடிதுறப்பான். துணைக்கு வந்த பெருந்துரோகி விரட்டப்பட்டு ஓடிப்போவான். கன்னி அவள் விருப்பம் போல் கணவன் கொள்வாள். கலித்திடுவாள் தாய் கண்டு உலகம் போற்றும். அருட்தந்தை என்ன அழகாக இந்த நாடகத்தின் முடிவு பகுதியை படைக்கிறார்னு பாருங்க. நம்மிடமே கேள்வி கேட்கிறார். சரி, இந்த நாடகத்தின் முடிவுதான் எப்படி இருக்கும், என்னதான் நடக்கும் இறுதியில் என்றால், இயற்கையின் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த சட்டம் இப்பொழுது என்ன சொல்கிறது? எண்ணத்தை விழிப்போடு பயன்படுத்துகிறவர்களுக்கு அதனுடைய மேன்மை புரியும். எண்ணத்தை எண்ணி எண்ண வேண்டும்ங்கிறார். விருப்பம் போல எல்லா எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இயற்கையோடு இணைந்து நிதானமாக தெளிவாக ஆழமாக சிந்திப்பவர்களுக்கு முடிவு சுலபமாக விளங்கும். இந்த பாகிஸ்தானது அடாவடி செய்கையால் மக்கள் எல்லாம் மனம் புழுங்கி கொதித்து எழுவார்கள். அதன் பிறகு பாகிஸ்தான் முடிதுறக்க நேரும். துணைக்கு உதவியாக வந்த அந்த பெரும் துரோகி விரட்டி அடிக்கப்படுவார். காஷ்மீரம் சுதந்திரம் அடையும். தன் விருப்பம் போல் மகிழ்ச்சியாக வாழ முடியும். காஷ்மீரின் மகிழ்ச்சியை கண்டு தாயான இந்திய தேசம் உவப்பு அடையும். உலக நாடுகள் அனைத்தும் போற்றி நிற்கும். எத்தனை அழகான ஒரு முடிவு கொடுக்கிறார் அருட்தந்தை. உயர்ந்த எண்ணம் உள்ளவர்கள் அறிவில் மட்டுமே தோன்றுகின்ற முடிவு. நன்றி. வாழ்க வளமுடன்.